friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த கூடைக்கு டிஃபரண்டான ஒரு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த கூடை வந்து ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க. பார்க்கல அப்படினா லிங்க் வந்து மேலே கொடுக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த கூடை வந்து 2 ரோல் பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். ரொம்பவே அட்ராக்டிவா வந்திருக்கு. இதுக்கு பாருங்க இந்த மாதிரி டிஃபரண்டா ஒரு ஹேண்டில் போட்டிருக்கேன். இதுல வந்து 3 கலரும் வர்ற மாதிரி போட்டிருக்கேன். 50-50 ஹேண்டில்ல வந்து பிங்க் கலரும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. பார்க்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. இந்த கூடைக்கு வந்து ரொம்பவே பொருத்தமா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கூடை வந்து 3 கலரும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி ஹேண்டிலும் அதே பேட்டர்ன்ல வந்திருக்கு. அதனால பார்க்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த ஹேண்டில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு உள்ள ஸ்டஃப் வயர் வச்சு தான் நான் போட்டிருக்கேன். அதனால ஹேண்டில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கும். உங்களுக்கு இது மாதிரியான நல்ல குவாலிட்டியான கிளாஸ் வயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல நீங்க சேட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்லயும் நீங்க வாங்கிக்கலாம். எங்களுடைய வெப்சைட்ல வந்து வயர்கள் மட்டுமல்ல, பீட்ஸ், டியூப்ஸ், ஹேண்டில் இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, ஹேண்டில் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், இதுவரையும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய சகோதரிகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாருங்க. உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறதுக்காக நீங்க எனக்கு கொடுக்கற ஒரு சின்ன அன்பளிப்பு இது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க 3 வயர் யூஸ் பண்ணி இந்த புது விதமான ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கூடை வந்து இவ்வளவு தூரம் நான் போட்டிருக்கேன். நல்லா ஹைட்டாவே வந்திருக்கு. 2 ரோலுக்கு நல்ல பெரிய சைஸ் கூடையாவே வந்திருக்கு. இதுக்கு பொருத்தமா நம்ம ஹேண்டில் போடணும். அது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹேண்டில் வந்து கொஞ்சம் கீழே இருந்து நம்ம போட்டு வந்தோம்னா தான் ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்போதுமே பெரிய கூடைகளுக்கு ஒரு 4-5 லைனை கீழே இன்செர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஹேண்டில் வந்து ரொம்ப நாளைக்கு தாங்கும். இதுக்கு பாருங்க, நான் இந்த மாதிரி ஹேண்டில் போட்டிருக்கேன். நல்லாவே ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. இது 3 வயர் யூஸ் பண்ணி போட்டிருக்கிறதுனால கூடையில இருக்க 3 கலருமே அதுல வந்திருக்கு. இப்ப இதுக்கு வந்து ஸ்டஃப் வயர் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்ன கலர் ஸ்டஃப் வயர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேற கூடைகள் போட்டுட்டு மீதம் இருக்கிற வயர்களை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் 3 வயர்கள் தான் வச்சிருக்கேன். நீங்க வந்து எத்தனை வயர்கள் வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுடைய திக்னஸை பொறுத்து எத்தனை வயர்கள் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 4 அடியில 3 வயர் எடுத்திருக்கேன். 2 பக்கமும் ஈக்குவலா நம்ம நாட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள இன்செர்ட் பண்ணும். ஒரு 5 லைன்ஸ் கீழே உள்ள இன்செர்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி இந்த நாட்ல 2 சைட்லயும் வயரை வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கமா உள்ள விட்டுட்டு அடுத்த பக்கமா வெளியே எடுத்துக்கோங்க. இப்ப வந்து நமக்கு 6 வயர் கிடைச்சிருச்சு. இந்த 6 வயர்களையும் ஈக்குவலா வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். அப்போ வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். அதுக்கப்புறமா மேல் வயர் கட் பண்ணலாம். நான் 3 வயர் கட் பண்ணியிருக்கேன். ப்ளூ அண்ட் ஒயிட்ல 6 ஃபீட் கட் பண்ணியிருக்கேன். பிங்க் கலர்ல மட்டும் 7 ஃபீட் கட் பண்ணியிருக்கேன். ஏன் வந்து பிங்க் கலர் மட்டும் அதிகமா கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது போடும்போது உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க, இதையும் அதே இடத்துல இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 வயர்களையும் ஒன்னு கீழே ஒன்னு வச்சுட்டு இதே பிளேஸ்ல இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த வயர்களையும் ஈக்குவலா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவலா வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க வந்து 2 வயர் ஹேண்டில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ண போறேன். ஆனா சின்ன சேஞ்சஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பாருங்க. இப்ப வந்து நம்ம 50-50 ஹேண்டில் போட்டோம் அப்படின்னா 2 பக்கமே சேம் கலர் வயர்கள் வரணும். இப்ப ரைட் சைட்ல வந்து ப்ளூ கலரும் லெஃப்ட் சைட்ல வந்து பிங்க் கலரும் வரணும். நடுவுல இருக்க ஒயிட் கலர் வந்து 2 சைடும் வராம இதையும் ரைட் சைடே நான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்ப ரைட் சைட்ல 2 ஒயிட் கலர் வயர்களும் 2 ப்ளூ கலர் வயர்களும் இருக்கு. லெஃப்ட் சைட்ல 2 பிங்க் கலர் வயர்கள் இருக்கு. இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இனி வந்து நாட்ஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல 4 வயர்கள் இருக்கு. லெஃப்ட் சைட்ல 2 வயர்கள் இருக்கு. இப்ப லெஃப்ட் சைடு இருக்கிற பிங்க் கலர் வயரை
பின்பக்கமாக எடுத்துகிட்டு வரணும். கீழே இருக்கிற ஒயரை தான் எடுக்கணும். பின்பக்கமாக எடுத்துகிட்டு வந்துட்டு ரைட் சைடில் 4 ஒயர்கள் இருக்குது இல்லையா, அதில் 4th ஒயர் வந்து கீழே இருக்க ஒயர் ப்ளூ கலர் ஒயர், அதை விட்டுட்டு ஒயிட் கலர் ஒயருக்கு மேலே வைக்கணும். அதுக்கப்புறமா ப்ளூ கலர் ஒயருக்கு கீழே வைக்கணும். திரும்பவும் ஒயிட் கலர் ஒயருக்கு மேலே வைக்கணும். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடே பிங்க் ஒயரை வச்சு இப்போ வந்து ஒரு நாட் வந்து போட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து ரைட் சைடில் இருக்கிற ப்ளூ கலர் ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு வந்துட்டு பிங்க் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே வைக்கிறோம். இப்போ வந்து ஒரு நாட் வந்து போட்டாச்சு. இதை வந்து நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற பிங்க் கலர் ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு வந்துட்டு வழக்கமாக நம்ம போடுற மாதிரியே தான் 4 ஒயர் ஹேண்டில் எப்படி போடுவோமோ அதே மாதிரியே லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு 3வது ஒயருக்கு மேலே, 2வது ஒயருக்கு கீழே, 1வது ஒயருக்கு மேலே திரும்பவும் பிங்க் ஒயரை லெஃப்ட் சைடே வச்சிடணும். அதுக்கப்புறமா ரைட் சைடில் இருக்கிற ஒயிட் கலர் ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் சேம் அதே மாதிரி தான் பிங்க் கலர் ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கிடைச்சிருக்கு. ரைட் சைடில் வந்து 4 ஒயர்கள் இந்த மாதிரி இருக்குது. லெஃப்ட் சைடில் 2 பிங்க் ஒயர் வந்து இதில் இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகி வந்திருக்கு. பிங்க் கலர் ஒயர்கள் இதில் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டான டிசைனாக கிடைச்சிருக்கு. இதே தான் வந்து நம்ம கண்டினியூஸாக போட்டு போகணும். இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளே இருக்க ஸ்டஃப் ஒயர் வந்து நமக்கு வெளியே தெரியாது. ஒரு சைடு வந்து நம்ம பிங்க் கலரில் போட்டோம் அப்படின்னா அடுத்து 4 ஒயர்கள் இருக்கிற ரைட் சைட்லேயும் அதே மாதிரி போடணும். ரைட் சைடில் போடும்போது 2 ஒயர்களில் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வரணும். பிங்க் ஒயரில் நம்ம போடும்போது இந்த 4 ஒயர்கள்லையும் மாற்றி மாற்றி போட்டு வரணும். அவ்வளோதான் சேஞ்சஸ். இனி வந்து இந்த ஹேண்டில் கூடையோட அட்டாச் பண்ணலாம். ரைட் சைடில் இருக்க ஒயிட் கலர் ஒயரை வந்து கூடைக்குள்ளே விட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். இதுவும் அதே போல தான் 2 பிங்க் ஒயர்களுக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம். இப்போ ஹேண்டில் வந்து கூடையோட ஜாயிண்ட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து ஸ்பைரல் ஹேண்டில் வந்து கிடைச்சிருச்சு. அதில் வந்து பிங்க் கலர் வந்து மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைச்சிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இனி அடுத்து பிங்க் கலர் ஒயரை யூஸ் பண்ணி கண்டினியூஸாக போட்டு வர வேண்டியதுதான். பிங்க் ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு லாஸ்ட் இருக்க ப்ளூ ஒயரை விட்டுறணும். அடுத்து இருக்கிற ப்ளூ ஒயருக்கு மேலே வைக்கணும். ஒயிட் ஒயருக்கு கீழே வைக்கணும். அதுக்கப்புறமா ப்ளூ ஒயருக்கு மேலே வைக்கணும். அதுக்கப்புறமா ஒயிட் ஒயருக்கு மேலே வைக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு ஆல்ரெடி ஹேண்டில் போட தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த டைப் வைக்கிறது ரொம்பவே ஈஸி. 4 ஒயர் ஹேண்டில் போட தெரிஞ்சிருந்தா இது வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதே தான் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து பிங்க் ஒயர் வந்து அதிகம் எடுக்க சொன்னேன். பிங்க் ஒயர் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும். இதே மாதிரி தொடர்ச்சியாக போட்டு வாங்க. ஒரு நாட் வந்து ரைட் சைடில் போட்டிங்கன்னா ஒரு நாட் வந்து லெஃப்ட் சைடில் போடுங்க. மாற்றி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் வராது. ஹேண்டிலும் மிஸ்டேக் ஆகிடும். அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு தான் நம்ம போட வேண்டியது இருக்கும். இந்த ஹேண்டில் போட்டு முடிக்கிற வரையும் கைவிடாமல் போட்டு வரணும். அப்போ தான் இந்த ஹேண்டில் போட முடியும். ஒவ்வொரு நாட் போடும்போதும் ஸ்டஃப் ஒயருக்கு பின்பக்கமாக கொண்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம நாட் போடணும். இதே கண்டினியூஸாக போட்டு வாங்க. ஒயர் லென்த் வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ லென்த் போடுங்க. அடுத்த சைடு வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ வந்து இவ்வளோ தூரம் நான் போட்டு முடிச்சிருக்கேன். ஹைட் வந்து எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி போட்டிருக்க ஹேண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போட்டிருக்கேன். அதனால நான் இன்னும் ஒரு 4 நாட் வந்து சேர்த்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சேம் பிளேஸில் நம்ம இன்செர்ட் பண்ணலாம். ஆல்ரெடி போட்டிருக்க ஹேண்டில் வச்சு நான் வந்து கணக்கு பார்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் சைடில் எந்த அளவு எடுத்தீங்களோ அதே இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணணும். இப்போ வந்து ரைட் சைடில் வந்து 4 ஒயர் இருக்குது பாருங்கள். அதில் வந்து இந்த ப்ளூ கலர் ஒயரை ஹோல்குள்ளே விட்டுட்டு அடுத்த ஹோல் வழியாக எடுத்துக்கலாம்.
இதை வந்து 2 பிங்க் ஒயர்களுக்கும் நடுவில் எடுத்துட்டு வந்துட்டு திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம். இப்போ ஹேண்டில் வந்து கூடையோட அட்டாச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க ஹேண்டில் போடும்போதே போட்டு வந்தீங்க அப்படின்னா துண்டு ஒயர் சொருக தேவையில்லை. இனி வந்து ஒரு 4-5 நாட்ஸ் வந்து அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி வந்து எப்படி போட்டிங்களோ அதே மெத்தட்லேயே போட்டுவாங்க. நாட் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து இந்த ஒயர்களை உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். சேம் பிளேஸில் இன்செர்ட் பண்ணுங்க. நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அதே மாதிரி அதே லைனில் வந்து ரைட் சைடில் இன்செர்ட் பண்ணுங்க. 4 ஒயர்களை ஒரு ஹோல்குள்ளே விடுங்க. அதுக்கப்புறமா அடுத்த இருக்க 2 ஒயரை பிங்க் கலர் ஒயரை அடுத்த ஹோலில் விட்டுருங்க. இதை வந்து உள் பக்கமா எல்லா ஒயர்களையும் நாட் போட்டுட்டு உள்ள இன்செர்ட் பண்ணிருங்க. எவ்வளோ லென்த் வந்து உள்ள இன்செர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ லென்த் வந்து இன்செர்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா ஸ்டஃப் ஒயரை உள்ள இன்செர்ட் பண்ணிருங்க. ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ பாருங்க எல்லா ஒயர்களையும் நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. பார்க்கிறதுக்கும் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. இந்த ஹேண்டில் வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹேண்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.